அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் QR கோடுடன் அனுமதி வழங்கும் முறை கொண்டு வரும் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதுகுறித்து அவர் பேசுகையில், பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வருபவர்களை கண்காணிக்கவும், அவர்கள் யாரை சந்திக்கின்றனர் என்பதை உறுதி செய்யவும் விசிட்டர் சிஸ்டம் QR கோடுடன் கொண்டு வரப்பட உள்ளது. இதற்கான ஆப் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் இருக்கு. அதனை செல்போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் பல்கலைக்கழகத்தில் யாரை பார்க்க வேண்டும் என்பதை விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு அவர் பார்க்க விரும்பினால் அனுமதி அளிப்பார். பார்க்க அனுமதி பெற்றவர் நுழைவு வாயிலில் பாதுகாப்பு அலுவலரிடம் QR கோடு மூலம் பெற்ற அனுமதியை காண்பித்தால் அதனை அவர் ஸ்கேன் செய்துவிட்டு அனுமதி கொடுப்பார். அனுமதி பெற்றவர் அந்த அலுவலரையோ மாணவர்களையோ சந்தித்துவிட்டு செல்லலாம். மேலும் அனுமதி பெற்றவர் வேறு நபரை சந்திக்க வேண்டும் என்றால் வளாகத்திலிருந்து அதற்கும் அனுமதி கேட்டு பெற்ற பின்னர் சந்திக்கலாம். இதற்கான ஆப் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது QR கோடுடன் அனுமதி வழங்கும் முறை கொண்டு வரும் பணிகளும் நடைபெற்று வருகிறது என அந்த அதிகாரி தெரிவித்தார்.